கூட்டுறவு உழுந்து உண்டு வாழ்வாரே வாழ்வர் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு இணங்க விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடவும் அவர்களின் மீதான கடன் சுமையை குறைத்திடும் வகையில் விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் வங்கி கடனை தள்ளுபடி செய்யும் திட்டத்தினை நமது அரசு அறிவித்தது. இத்திட்டத்தின் கீழ் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் 75,000 ரூபாய் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து பிறகு இவ்விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தும் 14.43 லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 5,932 கோடி ரூபாயிலான விவசாய கடன் தள்ளுபடி செய்ய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி தகுதியுள்ள அனைத்து விவசாயிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் எந்த நேரமும் விவசாயிகளின் உடன் இருக்கும் அரசாகவே நமது மாண்புமிகு முதலமைச்சரின் தலைமையிலான அரசு இருக்கும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கால்நடை பராமரிப்பு, கிராமப்புற மேம்பாட்டு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வேளாண் பொருளாதாரத்தின் ஒரு முக்கிய அங்கமாக கால்நடை பராமரிப்பு துறை விளங்குகிறது. நடப்பு நிதியாண்டில் ஊரக பகுதிகளில் வாழும் நலிவடைந்த கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மற்றும் மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் வழங்கப்படும். இதன் மூலம் சுமார் 30,000 தகுதியுள்ள நபர்கள் பயனடைவர். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 110 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கால்நடை மருத்துவமனைகளுக்கு தேவையான 41 கட்டடங்கள் 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். கால்நடைகளின் மருத்துவ சிகிச்சை தேவையான பூர்த்தி செய்ய 25 கால்நடை மருத்துவமனைகள் கால்நடை பல்நோக்கு மருத்துவமனைகளாகவும் 210 வெட்டினரி டிஸ்பென்சரிஸ் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகவும் 40 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் தரம் உயர்த்தப்படும். மேலும் 143 புதிய நடமாடும் கால்நடை மருத்துவ பிரிவுகள் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். எதிர்பாராத இறப்பு, நோய்கள் அல்லது நேச்சுரல் டிசாஸ்டர்களால் கால்நடைகள் இழப்பதை விவசாயிகளுக்கு பெரும் நிதி சுமையை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த அரசு நன்கு உணர்ந்துள்ளது. விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பு வழங்க நோக்கில் இந்த அரசு கால்நடைகள் காப்போம் என்ற புதிய கால்நடை காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. கால்நடைகள் காப்போம் திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக 31 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.